இப்போ வந்து நியோப்ளேஷியா பற்றி பார்க்க போகிறோம். நியோப்ளேஷியா இஸ் டிஃபைன்ட் as a abnormal mass of the tissue growth which is exerted in the uncoordination with the அதுக்கப்புறம் வந்து total normal tissue. These are permitted most அதுக்கப்புறம் excessive manner of the even of the stimuli and evoke of the stages இருக்குது. எத்தியாலஜி வந்து என்னென்னா இது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர் environmental chemical carcinogen radiation oncogenic virus அதுக்கப்புறம் வந்து குரோனிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டரில் வந்து மியூட்டேஷனாக வந்து இருக்குது. டியூமர் வந்து சப்ரஸ்ட் வந்து ரெகுலேஷன் டு த ஜீனாக வந்து இது பண்ணுது. என்விரான்மெண்டல் ஃபேக்டர் வந்து எக்ஸ்பென்சிவ் டு தி ஃபிசிக்கல் கெமிக்கல். அதுக்கப்புறம் மைக்ரோபியல் கார்சினோஜனாக இருக்குது. கெமிக்கல் கார்சினோஜன் வந்து பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன் அதுக்கப்புறம் அரோமேட்டிக் அமீனாக இருக்குது. ரேடியேஷனில் வந்து யூவி இருக்குது, அயோனிக் ரேடியேஷன் இருக்குது. ஆன்கோஜெனிக் வைரஸில் வந்து ஹச்பிவி அதுக்கப்புறம் வந்து இபிவி அதுக்கப்புறம் ஐபிவி அண்ட் ஹச்பிவின்னு இருக்குது. இப்போ வந்து கார்சினோஜெனட்டிக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி ஹார்மோனில் வந்து இட் ஸ்டிமுலேட் டு தி ப்ராலிஃபரேஷன் அண்ட் ஸ்டிமுலேஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஸ்டிமுலேஷன் ஆஃப் த ப்ராலிஃபரேஷன் தீஸ் ஆர் ப்ரொமோட் டு த நியோபிளாஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து என்னென்னா அதுக்கப்புறம் லெபார்ட்டரி டயக்னோசிஸ் வந்து அதுக்கப்புறம் சைட்டோஜெனிக் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் ஹிஸ்டோபேத்தாலஜி எக்ஸாமினேஷன் டியூமர் மார்க்கர்ஸ் இம்யூனாலஜி அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டோ கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா மாலிகுலர் டயக்னாசிஸ் சைட்டாலஜிக் எக்ஸாமினேஷனில் வந்து பிஏபி ஸ்மியர் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப்என்எஸ்சி வச்சு பார்ப்பாங்க. ஹிஸ்டோபேத்தாலஜியில் வந்து பயோப்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டியூமர் மார்க்கரில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏஎஃப்பியில் வந்து லிவரு பேன்க்ரியாஸு யூட்ரஸு. சியில் வந்து ஃபீட்டல் சிஇஏல வந்து ஃபீட்டலு. பிஎஸ் வந்து ப்ரோஸ்டேட் சிந்தேஸ் அதுக்கப்புறம் ஆன்டிஜன். சி வந்து கார்பினோ எம்ப்ரியோனிக் ஆன்டிஜன் அதுக்கப்புறம் வந்து ப்ரோஸ்டேட் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீனில் வந்து போஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இம்யூனோ கெமிஸ்ட்ரியில் வந்து இம்யூனோ ஹிஸ்டாலஜியில் வந்து அதுக்கப்புறம் ஐஹெச்இ இது வந்து இட் இஸ் செல் ஆரிஜினில் இருக்கும். அதுக்கப்புறம் மாலிகுலர் டயக்னோசிஸில் வந்து இது டிடெக்ட் த மியூட்டேஷன் வந்து டிடெக்ட் பண்ணுது. அண்டு அதுக்கப்புறம் வந்து குரோமோசோமல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த ஃபியூஷன் க்யூரிங் பிசிஆர் அண்டு அதுக்கப்புறம் வந்து எல்எஸ்ஸா வந்து பண்ணுவாங்க மாலிகுலர் டெஸ்ட்டில். அதுக்கப்புறம் வந்து இந்த நியோப்ளேஷியா வந்து அப்நார்மல் எக்ஸசிவ் growth of uncoordination of the it prevent even the removal of the stimulus. It is called as a carcinoma. கார்சினோமா வந்து கார்சினோஜெனிசிஸ் கெமிக்கல் கார்சினோஜன் அதுக்கப்புறம் மைக்ரோபியல் கார்சினோஜன் ஃபிசிக்கல் கார்சினோஜன் இருக்குது. கெமிக்கல் கார்சினோஜன் வந்து டைரக்ட் ஆக்டிங் கார்சினோஜன் இன்டைரக்ட் ஆக்டிங் கார்சினோஜன் இருக்குது. டைரக்ட் ஆக்டிங் கார்சினோஜன் வந்து டஸ் நாட் அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் மெட்டபாலிக் டு த அல்கலைட்டிங் ஏஜென்ட் இருக்குது. இன்டைரக்ட் கார்சினோஜன் வந்து இட் ரெக்கர்ஸ் டு தி பேரா கார்சினோஜன் சொல்லுவாங்க. இட் ரெக்கர் டு த மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி ஆஃப் த பாலிசிஸ்டிக் அரிகுவேட் ஹார்மோன் டொபாக்கோ ஸ்மோக்கர் அரோமேட்டிக் அமீன் அதுக்கப்புறம் வந்து அரோமேட்டிக் அமீன் ஃபீனால் அதெல்லாம் கொடுப்பாங்க பிஸ்ஃபீனால். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் கார்சினோஜன் இருக்குது. ஃபிசிக்கல் கார்சினோஜன் தீஸ் ஆர் த மெக்கானிக்கல் ட்ரோமாவாக இருக்குது. அயனைஸ்டு ரேடியேஷனாக இருக்குது. அயனைஸ்டு ரேடியேஷன் எக்ஸ்ரே காமா ரே லுக்கீமியா எக்ஸ்ரே காமா ரே வந்து லுக்கீமியா அண்டு தைராய்டு கிளாண்டை பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இருக்குது. தீஸ் ஆர் பேஸ்டு வந்து அதுக்கப்புறம் வந்து குரோமேட்டிக்காக இருக்குது. இப்போ வந்து நியோப்ளேஷியாவோட டெஃபினிஷன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதோட டைப் வந்து பினைன் அண்ட் மெலிக்னன்ட் டியூமர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பினைன் ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் லோக்கலைஸ்டாக இருக்கும். டிஃபிகல்ட் டு அப்புறம் ஹோஸ்ட் அதுக்கப்புறம் மெலிக்னன்ட் வந்து ப்ராலிஃபரேட்டட் ரேப்பிட்லி டு த க்ரோத் ஸ்ப்ரெட் த்ரூ த த பாடியாக இருக்கும். ஈவன்லி க்ராசஸ் டு த டெத்தாக இருக்குது. காம்பனண்ட்ஸ் வந்து என்னென்னா 2 காம்பனண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா
இந்த பேரன்கேமா ஸ்ட்ரோமான் இருக்குது. பேரன்கேமா இஸ் அ ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த டியூமர் செல்ஸு. அதுக்கப்புறம் கம்போஸ்ட் ஆஃப் ஃபைபர் கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் த பிளட் வெசல்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெரிக்கல் கார்சினோஜெனசிஸில் வந்து மிக்சடு டியூமர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ டூ டியூமர் காம்பினேஷனில் இருக்கும். டியூமர் காம்பினேஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிக்சிங் ஆஃப் த டியூமர். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பெரிக்கல் டியூமர் வந்து மிக்சடு டியூமர்னு சொல்லுவாங்க. 2 டைப் ஆஃப் டியூமர் கம்பைனாக அதுக்கப்புறம் சேம் டியூமராக வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெரட்டோமஸில் வந்து ஜெம் செல்ஸ், பிளாஸ்டோமா, ஹெமட்டோமா, அதுக்கப்புறம் வந்து கார்சினோமா. அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் வந்து எபித்தீலியல், கனெக்டிவ் டிஷ்யூ, லிம்ஃபாய்டு அண்ட் இதில் இருக்குது. எபித்தீலியில் வந்து ஸ்குவாமஸ் செல்ஸு, கிளானுலர், டிரான்சிஷனல் செல்ஸு, பேசல் செல்ஸு. ஸ்குவாமஸ் செல்ஸ் வந்து பேப்பிலோமாவும் அதுக்கப்புறம் பேப்பிலோ கார்சினோமாவும் இருக்கும் மெலிக்னென்ட்டில். அதுக்கப்புறம் வந்து இதில் பினைன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கிரானுலாவில் வந்து அடினோமான்னு போடணும், அடினோ கார்சினோமா. டிரான்சிஷனல் வந்து அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஷனல் பேப்பிலோமான்னு போட்டுக்கணும், டிரான்சிஷனல் கார்சினோமான்னு போட்டுக்கணும். பேசல் செல்ஸில் வந்து பேசல் செல் பேப்பிலோமா, பேசல் செல் கார்சினோமான்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நேம் ஆஃப் த பேப்பிலரி மீசன்கைமல் டியூபரில் வந்து வந்து அடிப்போஸ் டிஷ்யூன்னு போட்டுக்கிட்டு அடிப்போஸ் டிஷ்யூ வந்து போட்டுட்டு மீசன்கைமல் செல்ஸ் தானே அடிப்போஸ் டிஷ்யூன்னு போட்டுக்கணும். அடிப்போஸ் டிஷ்யூன்னு போட்டுக்கிட்டு லிம்போசார்கோமா. அதுக்கப்புறம் அடல்ட்டில் வந்து மீசோத்திலியல் செல்ஸ் வந்து அடல்ட் ஃபைபர்ஸ் வந்து ஃபைப்ரோசார்கோமா. அதுக்கப்புறம் வந்து எம்ப்ரியோனிக் ஃபைபரில் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மயோக்சிசார்கோமா. கார்ட்லேஜினஸில் வந்து காண்ட்ரோசார்கோமா. போனில் வந்து ஆஸ்டியோசார்கோமா. ஸ்கெல்டன் மசிலில் வந்து அதுக்கப்புறம் ரோடோசார்கோமா. மீசோத்திலியமா. பிளட்டில் வந்து ஹிமஞ்சியோமா, அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்டார்கோமா. லிம்ஃபாய்டு டிஷ்யூவில் வந்து என்ன சொல்கிறாங்க, சூடோ லிம்ஃபோமா, மெலிக்னன்ட் லிம்ஃபோமா. எம்பாலிசம். இப்போ வந்து சலைவரி கிளாண்டை வந்து அதுக்கப்புறம் வந்து சலைவரி டியூமர் சொல்லுவாங்க. மெலிக்னன்ட் மிக்ஸ்டு சலைவரி டியூமர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டியூமர் ஜெம் செல் லேயராக வந்து அதுக்கப்புறம் வந்து தியோபென்டோன் செல்லோஸ் கிரானியூல்ஸ் அண்ட் எம்ப்ரியோனிக் ரெஸ்டாக இருக்குது. தீஸ் ஆர் த மெச்சூர். அதுக்கப்புறம் வந்து தெராட்டிக். அதுக்கப்புறம் வந்து இம்மெச்சூர். அதுக்கப்புறம் வந்து ட்ரோமான் இருக்குது. கேட்டகரி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கேரக்டரைஸ்டு இந்த டியூமரில் வந்து ரேட் ஆஃப் க்ரோத் வந்து ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், க்ரோத் ஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் செல் லாஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபீனோடைப் ஸ்டெம் செல் இருக்குது. இதில் வந்து ப்ராலிஃபரேட்டிங் ரேப்பிடாக இருக்கும், இம்மிடியேட்லியாக இருக்கும், எக்ஸசிவ் க்ரோத் இருக்குதும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர்ஸில் அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோபிக் நியூ ஃபார்ம் சைட்டோபிளாஸ்மி. அதுக்கப்புறம் வந்து டியூமர் அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்டோஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லோக்கல் இன்வெசிவில் இருக்கும். மெட்டாஸ்டாசிஸ் இருக்குது. டிசென்ட் இருக்குது, ஸ்போர்ஸாக இருக்குது. ரூட் ஆஃப் மெட்டாஸ்டாசிஸ்னு போட்டுக்கணும். லிப்பிட் ஸ்ப்ரெட் அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டோஜெனசிஸ் ஸ்ப்ரெட் அலாங் டு த பாடி கேவிட்டி ஆஃப் த ப்ராசஸில் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆஃப் த பெனைன் அண்ட் மெலிக்னன்ட் டியூமரில் வந்து இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பெனைன் அண்ட் மெலிக்னன்ட்னு போட்டுட்டு இது வந்து என்னதுன்னா பவுண்ட்ரிஸ் வந்து என்கேப்சுலேட்டட் இர்ரெகுலராக இருக்கும். சரௌண்டிங் வந்து கம்ப்ரெஸ்டாக இருக்கும். தீஸ் ஆர் த சைஸ் வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜில் இருக்கும். சரௌண்டிங் வந்து லெஸ் ஆஃபனில் இருக்கும். மைக்ரோஸ்கோப்பிக்கில் வந்து பேட்டர்ன் வந்து ரிசம்பிள் அண்ட் புவர்லி ரிசம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாலியோமார்ஃபஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நாட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ரேஷியோ இதுக்கப்புறம் நியூக்ளியர் சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ வந்து நார்மலாக இருக்கும். இதில் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அனைசோ நியூக்ளியஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். க்ரோத் ரேட் வந்து ஸ்லோவாக இருக்கும். இதில் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரேப்பிடாக தான் இருக்கும். லோக்கல் இன்வெசிவில் வந்து தீஸ் ஆர் த ஆஃபன் டு த கம்ப்ரெசிங் சரௌண்டிங் டு த வித்தவுட் இன்வைட்டிங் அண்ட் அதுக்கப்புறம் இன்ஃபில்ட்ரேட்டிங்காக இருக்குது. மெலிக்னன்ட் இட் இஸ் யூஸ்வலி டு த இன்ஃபில்ட்ரேட்டட் அண்ட் இன்வேயர்டு டு தி அரௌண்டட் டு த டிஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து மெட்டாஸ்டாசிஸாக இருக்குது. தீஸ் ஆர் த ஆப்சென்ட் வித் தி மெட்டாஸ்டாசிஸ் தீஸ் ஆர் ஆப்சென்ட் அண்ட் ப்ரெசென்ட்டில் இருக்குது. தீஸ் ஆர் த ப்ரோக்னோசிஸ் ஆஃப் த லோக்கல் சைட்டோபிளாசம். தீஸ் ஆர் த செல் டெத். அதுக்கப்புறம் வந்து டெத் பை தி லோக்கல்
லோக்கல் அதுக்கப்புறம் மெட்டாஸ்டாட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து இருக்குது. கிரேடிங் கேன்சரில் வந்து கிரேட் கேன்சர் வந்து ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு தி லெஸ் தென் 25% அதுக்கப்புறம் அனஃபிலாக்டிக் செல்ஸ்ன்னு இருக்குது. கிரேடு 2ல் வந்து மாடரேட்லி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 25 to 50 அனஃபிலாக்டிக் செல்ஸாக இருக்குது. கிரேடு 3 வந்து மாடரேட்லி டிஃப்ரெண்ட் வந்து 50 to 75% ஆஃப் அனஃபிலாக்டிக் செல்ஸாக இருக்குது. கிரேடு 3 வந்து இஸ் புவர்லி டிஃப்ரென்ஷியேட்டட் டு தி அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோபிளாஸ்டிக் மோர் தென் தி 70% ஆஃப் நியோப்ளேசியாவாக இருக்குது. 70%, 50 to 75%, 50 to 25% கிரேட் ஆஃப் த கேன்சராக வந்து இருக்குது. எத்தியாலஜி ஆஃப் கேன்சர்னால் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபெமிலியாரிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃபெமிலியல் அண்ட் ஜெனட்டிக் கேன்சர்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் மல்டிபிள் ஆஃப் த நியூக்ளியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நியூரோஃபைப்ரோமைட்டோசிஸ்ன்னு இருக்குது. தீஸ் ஆர் அதுக்கப்புறம் வந்து கேன்சர் பிளாஸ்டோசிஸ், அதுக்கப்புறம் வந்து கான்ட்ரோஜெனிக் அண்டு அதுக்கப்புறம் குரோமோசோம் அண்டு சாலிபிளில் வந்து இருக்குது. தீஸ் ஆர் த ரெசிடியல் கிராஃபிக் ஃபேக்டர், ஒயிட் யூரோப்பியன் அமெரிக்கனில் உள்ளவங்களுக்கு கேன்சர் வரும். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஆஃப்ரிக்கன் ஹெட்டு, ஸ்கின், அதுக்கப்புறம் பெனிக்ஸ், செர்விக்ஸ், லிவரில் வந்து பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸுக்கு வந்திருக்கும். ஜாப்பனீஸ்க்கு வந்து ஸ்டொமக்ஸுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன்ஸுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்விரான்மெண்டல் மூலியம் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து அதுக்கப்புறம் லங்ஸு, அதுக்கப்புறம் யூட்டரின், அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ளீன்லலாம் பாதிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் கொடுக்கறதுனால ஜிஐடி லிவர், அதுக்கப்புறம் ஆல்கஹால் டொபாக்கோ வந்து லிவர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ட்ராக்ட்லேயும் பாதிக்குது. கேன்சர் சர்விக்கு, அதுக்கப்புறம் பெல்விக் கேன்சர், அதுக்கப்புறம் பிரெஸ்டல் கேன்சர், அதுக்கப்புறம் டேட்டா கேன்சர், சர்விக்கு செக்ஸ் கேன்சர் அதெல்லாமே இருக்குது. இப்போ வந்து பேத்தோஜெனசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேத்தோஜெனசிஸில் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதுக்கப்புறம் வந்து எப்டின் பார் வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், அதுக்கப்புறம் வந்து மெல்கர்சின், அதுக்கப்புறம் பாலிமார்ஃபோ வைரஸ், அதுக்கப்புறம் வந்து கப்போசி, அதுக்கப்புறம் வந்து கார்சினோமா ஹெப்படைட்டிஸ் வைரஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லின்ச்சஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெலிகோபாக்டர், அதுக்கப்புறம் ப்ரோஃபிலாக்சிஸ் இருக்குது. சிண்ட்ரோம் வந்து அதுக்கப்புறம் ஃபெட்டிக் லம்ப் வெயிட் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னு டார்க் ரெட்னஸ், அதுக்கப்புறம் வந்து டஸ் நாட் ஹீல், அதுக்கப்புறம் இஸ் ஏஜென்ட் டு த பவல் அண்ட் பிளாடர் ஹேபிட், அதுக்கப்புறம் வந்து ட்ரபிள் ஆஃப் ப்ரீத்திங் வந்து சிம்டம்ஸாக இருக்குது. ஃபெட்டிக்கு, லம்ப்ஸு, வெயிட் லாஸ், அதுக்கப்புறம் வெயிட் சேஞ்சஸ், ஸ்கின் டார்க்னஸ், ரெட்டிஷ்னஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டஸ் நாட், அதுக்கப்புறம் ஹர்ட் ஆகாது. சேஞ்ச் இன் பவல், அதுக்கப்புறம் வந்து பிளாடர் ஹேபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ட்ரபிள் இன் ப்ரீத்திங், டிஃபிகல்ட்டி டு ஸ்வாலோவிங், அதுக்கப்புறம் வந்து ஹார்மோனியஸாக இருக்கும். டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப்டர் ஈட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபீவர், நைட் ஸ்வெட்டிங், இது எல்லாமே இருக்குது. டயரியா வந்து அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல், அதுக்கப்புறம் சைட்டோபேத்தாலஜி, அதுக்கப்புறம் லாஜிக்கலாக இருக்குது. டியூமர் மார்க்கர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்யூனோ கெமிக்கல், ரேடியோலஜி, சிடி, எம்ஆர்ஐ, அதுக்கப்புறம் பிஇடி இதெல்லாமே ரேடியாலஜியில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து முடிஞ்சது. ஹாட்ச்கின்ஸ் லிம்போமா வந்து இது ஒரு டைப் ஆஃப் எடிமாவாக இருக்குது. அதுக்கப்புறம் த்ரோம்போசிஸ், டிக்ரீசிங் இந்த பிளாஸ்மா, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு.